Hi partner, quadrant point number 8. Salary or commission payable to partner. இது முக்கியம். ஒர்க்கர்ஸ் கொடுக்குற சேலரி, மேனேஜர் கொடுக்குற சேலரிலாம் பிஎன்எல் கொண்டு போயிடும். அதை பற்றி இப்போ நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம படிக்கிறது பார்ட்னர்ஸு சேலரி கமிஷன், தட் இஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். சில நேரங்களில் பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடிய சேலரியே சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ அது பிஎன்எல்ல கொண்டு போயிடும். இப்போ நம்ம பார்க்குறது அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ரைட், ஓகே. சேலரி பிரச்சனை இல்லை, பெர் மந்த்தா பெர் இயரா அதுன்னு பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த கமிஷனை பொறுத்தவரையில் 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. பிஃபோர் சார்ஜிங் தட் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் தட் கமிஷன். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்மால் எக்ஸாம்பிள் கவனி. இப்போ எக்ஸாம்பிளாக ப்ராஃபிட் ₹110, கமிஷன் ₹10. அப்போது பேலன்ஸ் ப்ராஃபிட் ₹100. இதுதான் ஆஃப்டர் த கமிஷன் ப்ராஃபிட். அப்போ இதுவும் ப்ராஃபிட் தான், இதுவும் ப்ராஃபிட் தான். இது பிஃபோர் கமிஷன், இது ஆஃப்டர் கமிஷன். இதுதான் வித்தியாசம். அப்போ இது ரெண்டு எப்படி அப்ளை பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பாரு. இப்போ எக்ஸாம்பிளாக கமிஷன் பெர்சன்டேஜாக கொடுத்தா தான் நமக்கு பிரச்சனை. அப்போ பெர்சன்டேஜ் 10%ன்னு சொல்கிறாங்க. 10%னா என்ன அர்த்தம்? 100க்கு ₹10. ₹100 ப்ராஃபிட் இருந்தால் ₹10 கமிஷன். அப்போது பிஃபோர் சார்ஜிங் தட் கமிஷன்னா இந்த ப்ராஃபிட்டில் ₹10 கமிஷன் கழிச்சிடலாம். அப்போ பிரச்சனையே இல்லை. ப்ராஃபிட் என்னவோ ரேட் ஆஃப் கமிஷனை போட்டு அப்படியே 10/100, 15/100 போட்டுடலாம். இந்த ப்ராஃபிட்டு பெரும்பாலும் நெட் ப்ராஃபிட் தான். பிஎன்எல் அப்ரோப்ரியேஷனில் கிரெடிட் எழுதுறது தான். சில நேரங்களில் ஆஃப்டர் த சேலரி, யாருக்காவது ஒரு பார்ட்னருக்குரிய சேலரிக்கு அப்புறம் உள்ள ப்ராஃபிட்னு சொல்லலாம். அதை கரெக்டாக பாரு. அப்போது இந்த கமிஷனுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட் என்ன, அந்த வேர்டிங்ஸை கரெக்டாக செக் பண்ணு. அப்போ இது பிரச்சனை இல்லை. இது வரும் பொழுது கமிஷன் கழிச்சது போக மீதி ரூபாயில் 10%. இப்போ இது நமக்கு தெரியாது, இதுதான் தெரியுது. பிஃபோர் ப்ராஃபிட் தான் தெரியுது. பிஃபோர் தட் கமிஷன், அவருக்குரிய கமிஷன். அப்போ இது தெரியுது. அப்போ இது ₹110. ஆனால் நமக்கு ₹100க்கு ₹10. அதனால தான் சொல்கிறாங்க ரேட் ஆஃப் கமிஷன் 100 + 10. இதுதான் இந்த 100 + 10. கமிஷன் ₹10னா அந்த 10%. அப்போது 100 + 10 110. இப்போ இது கமிஷன் ₹15னா 115 பிஃபோர். அதைத்தான் இங்கே சேர்த்துருக்கோம். இதுதான் நீ கவனமாக செய்ய வேண்டியது. சரியா? ரைட். இப்போது இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னு சொன்னால் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம் டு த இல்லஸ்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி இந்த ஜெனரல் ரிசர்வுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துக்கோ. ஓகே, ரைட் பாய்ஸ்.